பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்லா க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்ய தேவையான பொருள் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக குக்கரில் பாஸ்தாவை எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். நான் இதில் 250 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு கரெக்டாக 1 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் 1 விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா நான் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்திருக்கு. பாஸ்தா வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பாஸ்தா எடுத்துகிட்டு இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு பாஸ்தாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது ஸ்டெப், பாஸ்தா பண்ண தேவையான காய்கறிகளை வதக்கிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இதோட ஒரு 4-5 பல் பூண்டை நல்லா மெல்லிஸாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு வெண்ணெயோடு சேர்ந்து வதங்கி நல்லா வாசனை வர ஆரம்பித்ததும் ஒரு அரை கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு அரை கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை குடைமிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஷ்ரூம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த காய்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய்கள் எல்லாம் முழுசாக வேகிற அளவுக்கு நீங்கள் வதக்கக்கூடாது. ஒரு பாதி அளவு காய்கள் வெந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மூணாவது ஸ்டெப், இந்த பாஸ்தாவுக்கான ஸ்பெஷல் ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காய் வதக்குனா அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் கொஞ்சம் நல்லா உருகி வந்ததும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. மைதா மாவு போட்டுட்டு இதை நல்லா அந்த வெண்ணெயோடு சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மைதா மாவு வெண்ணெயோடு சேர்ந்து வறுப்பட்டு ஒரு நல்ல வாசனை வந்ததும் இதோட ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. முதல்ல விஸ்க் வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்பூன் மூலமாக இல்லைனா ஒரு ஸ்பேச்சுலா மூலமாக கலந்துக்கோங்க. பாருங்கள், பால் சேர்த்து நல்லா கிண்டும் போது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகி வரும். இப்போ இதோட இன்னும் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. மொத்தம் வந்து நம்ம இதுக்கு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு திரும்பவும் இது எதுவும் கட்டி இல்லாமல் திரும்பவும் விஸ்கை வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சு கிண்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கட்டிப்படுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு விஸ்கை வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா ஸ்பூன் மூலமாக நீங்கள் வந்து கிண்ட ஆரம்பிங்க. இப்போ வந்து திரும்பவும் அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டுங்க. நீங்கள் கிண்ட திரும்பவும் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் திக்காகி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த சாஸோட கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த சாஸில் தொட்டு பாருங்கள். ஸ்பூனுக்கு பின்னால் நல்லா அந்த சாஸ் வந்து நல்லா கோட்டாக இருக்கணும். தண்ணி மாதிரி ஒழுகி ஓடக்கூடாது. அதே மாதிரி நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டிங்க அப்படின்னா நடுவில் வந்து நல்லா கேப் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு சாஸ் வந்து திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து மிக்ஸ்டு ஹெர்பு, இது வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் நட்மேக் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சீஸ் போடுறதா இருந்தால் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா சீஸ்லேயும் கொஞ்சம் உப்பு கலந்துருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஒயிட் சாஸ் தயாராகிடுச்சு. மேக்ஸிமம் நிறைய இட்டாலியன் ரெசிபீஸில் கண்டிப்பாக இந்த ஒயிட் சாஸ் சேர்த்து தான் பண்ணுவாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச காய்களையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சுட்டே கலந்துக்கோங்க. இதோட நம்ம ஏற்கனவே வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற பாஸ்தாவையும் சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச என்ன பாஸ்தா வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இதோட ஒரு அரை கப் அளவுக்கு நான் துருவின மொசரெல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். சீஸ் சேர்த்து பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல க்ரீமியான ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். சீஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சீஸ் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய நல்ல ரிச்சான
க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.